10ஆம் நம்பர் நடக்குது 8ஆம் நம்பர் நடக்குதுலாம் சொன்னாங்க சார். எல்லாம் சொல்லி பூர்வீக வீட்டுல இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் வித்து அப்படியே எல்லாத்தையும் உடைச்சிட்டு வாடகை வீட்டுக்கு போயிடணும், இருக்கிற வண்டி வாகனத்தெல்லாம் வித்தரணும். யாருன்னா ஜோசியக்காரர் சொன்னாரு, கட்டம் சொல்லுது 12 கட்டத்துல ஒரு கட்டம் சொல்லுதுன்னாரு. எங்க அப்பாவும் அதே மாதிரி ஒரு நிமிஷம் இருங்க. எங்க அப்பா அதே மாதிரி எல்லாத்தையும் வித்து முடிச்சுட்டு கேரளாக்கு போனாரு. இருந்த வண்டியும் போச்சு, இருந்த சொந்த நிலமும் போச்சு. நான் நினைச்ச படிப்பும் படிக்க முடியல. எங்க வீட்டுல இன்னும் ஏழையாவா தான் இருக்கு. அந்த 12 கட்டமும் அப்படியே தான் இருக்கு. ஆனா நாங்க தான் ரொம்ப மோசமா போயிட்டோம். தம்பி அந்த 12 கட்டம் சரியா இருக்க போய் தான் தம்பி இந்த ஜீ தமிழ்ல நீ உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. 12 கட்டம் சரியா இருக்க போய் கிடையாது. 12 கட்டம் சரியா போயிருக்க கிடையாது. ஜாதகம் சரியா சொல்ல போய் தான் நீ இங்க வந்து உட்கார்ந்திருக்க. பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்க. நீங்க ஜோசியம் பார்த்தாங்க, கட்டத்துல வந்து சொந்த வீடு தான் சொந்த வீடு வைக்கணும்னு சொன்னாங்க. ஆமா. ஓகே, அப்பாவை பிரிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆமா. நீங்க அப்பா பிரிஞ்சிருந்தீங்க எத்தனை வருஷமா? 8-9 வருஷமா கேரளால அப்பா வந்து கொத்த வேலைக்கு போனாரு. நீங்க தனியா எங்க இருந்தீங்க? இங்க தமிழ்நாட்டுல இருந்தோம். சொந்த வீடு சொந்த வீடுல. அம்மா ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வேற எங்களோட டாடா ஏசி வச்சு ஓட்டிட்டு இருந்தோம். எங்க மாமா நாங்கெல்லாம் டைப் வச்சு ஓட்டிட்டு இருந்தோம். அந்த எல்லா வாகனத்தையும் வித்து அவர் அங்க போய் மம்புட்டி, எப்படி அவர் வந்து ஒரு தொழிலதிபர் மாதிரி இருந்தாரோ மம்புட்டி பிடிச்சி வேலை பார்க்க விட்டது அந்த ஜாதகம். தொழில் பண்ற ஒருத்தர வேலைக்கு போய் நாசமாக்குனதே அந்த ஜாதகம் தான். அவர் என்னை விட கலரு, என்னை விட அழகா இருப்பாரு எங்க அப்பா. இப்ப அவரை பாத்தீங்கன்னா 72-80 வயசு மாதிரி இருப்பாரு. டொக்கு விழுந்து போய் அவர் மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாரு. ஒரு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தவர் போய் ஒருத்தன் கையில அப்படி சம்பளம் வாங்கும் போது இருக்கிற வலி இருக்கு தெரியுமா, அது அந்த 12 கட்டம் தான் கொண்டு வந்துச்சு.